மேஷராசி அன்பர்களே, கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரம். உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே கேது இடம்பெற்றிருக்கிறார். தெய்வீக பலத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. திருத்தலங்களுக்கு சென்று உங்களுடைய மனவேதனை நீக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. தெய்வ பலத்தினாலே சில காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில சிக்கல்கள் வந்து போகும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சில தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுத்து சந்தோஷத்தை தரும் நாள். ரிஷபராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தருகின்ற நாளாக, இட மாற்றத்தை தருகின்ற நாளாக, உங்களுடைய முடிவிலே சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏதேனும் ஒரு காரியம் குறித்து நீங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படலாம். கடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களிடம் சண்டையிட்டு சென்றவர்கள் உங்களுக்கு சமாதானமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெண்களுக்கு வளமும் ஏற்றமும் பெறக்கூடிய நாளாகவும், மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு நாளாகவும், தாய் வழி உறவுகள் மூலமாக சில ஆதாயங்கள் பெருகுகின்ற நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற நாளாக அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதினாலே ஏற்றமான பலன்களை பெறக்கூடிய நாள் என்று சொல்லலாம். புதிய வருமானங்கள் பெருகுதலும், உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைத்தலும், வேலை கிடைக்காதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், கல்வி வளர்ச்சியிலே நல்ல ஒரு வாய்ப்பையும் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சில பேருக்கு குருமாரனுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமண வாய்ப்புகள் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு தன்மையும், பெண்களுக்கு தங்களுடைய முயற்சியினாலே காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுகின்றது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தெய்வீக அனுகிரகத்தினாலே சில காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் சஞ்சரிப்பதனாலே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்கி வருமானத்திற்கு தேவையான வாய்ப்புகளை பெருகுகின்ற ஒரு நாளாக அமைத்து தருகிறது. திடீரென வாழ்க்கையிலே ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டதே என்கின்ற கலக்கம் நீங்கி மீண்டும் உங்களுடைய பழைய இடத்தை எட்டி பிடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெருகும். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரங்கள் பெருகி வரும். திடீர் வருமானங்கள் காத்திருக்கின்றன. உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலம் சில சச்சரவுகள் வந்து போகலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில சிக்கல்கள் வந்து போகலாம். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற தன்மையும், பெண்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறுகின்ற ஒரு நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திர பகவானுடைய சஞ்சாரம் விரையாதிபதியாக இருக்கின்ற ஒரு சஞ்சாரமாக இருப்பதினாலே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எடுத்த முடிவுகளை எடுத்தபடி செயல்படுத்த முடியவில்லையே என்கின்ற ஏக்கமும், குடும்பத்திலே இருக்கின்ற உறவுகள் நமக்கு சாதகமாக இல்லையே என்கின்ற வருத்தமும் காணப்படும். வாழ்க்கையில் தனிமைப்படுத்தி விட்டோமோ என்கின்ற ஒரு உணர்வு தோன்றும். மனதிலே தேவையற்ற குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மன வலிமையானது அது எந்த நாளும் இழப்பதே இல்லை. அதனாலே அசாத்திய தன்னம்பிக்கையோடு பல காரியங்களை சாதிக்க முயற்சி செய்வீர்கள். ஆனால் அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்லதல்ல. ஆகையினால எதிலும் பெரியோருடைய துணையை கை கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். எதிலும் தனிமையை விரும்புகின்ற நீங்கள் தனிமையை தவிர்த்து பல பேரோடு உறவாடுகின்ற ஒரு சூழ்நிலை வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிப்பதிலே சற்று தடங்கல்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை.
கன்னிராசி என்பர்களை விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற சந்திரபகவானுடைய ஆட்சியினாலே சில பல கஷ்டங்கள் வந்து போகலாம், அலைச்சல்கள் அதிகமாகலாம், வழக்குகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய ஒப்பந்தங்கள் இடுதலே கையெழுத்திடுதலோ சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாக்கிலே நிதானம் தேவை. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில விட்டு கொடுத்தல் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும். வருமானங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் கூட தேவைக்கேற்றளவு இல்லை என்கின்ற வருத்தமும் இருக்கும். திடீர் செலவுகள் காத்திருக்கிறது. பெண்களுக்கு ஏற்றமான பலன்கள் சொல்வதற்கு இல்லை. மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்ற சந்திரனுடைய வலிமையினாலே சில பல காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் தெய்வீக பலத்தையும் நீங்கள் நாட வேண்டியது அவசியம். உங்களுடைய பிரார்த்தனை மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வெகு நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி காணப்படும். வியாபாரம் விருத்தி அடையும். குறிப்பாக ஆடை ஆபரண தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவருக்கும், ஆன்மீகம் பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கும் வருமானங்கள் பெருகும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சாதகமாகும். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகளும் கணவனிடத்திலிருந்து வருமானங்களும் பெருகும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது. விருச்சிக ராசி என்பர்களே, ஜீவனஸ்தானத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு கேதுவின் விஷயத்திலே அமைவதனாலே தொழில் வளர்ச்சிக்கு தேவையான விஷயத்திற்கு உங்களுக்கு அந்நிய மதத்தை சார்ந்து உதவுவார்கள். அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் சில காரியங்களை செய்து கொள்வீர்கள். சில பேர் அந்நிய நாட்டுக்கு பிரயாணம் செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு பல வழிகளையும் யோசிப்பீர்கள். அந்த வழிகளை செயல்படுத்திக் கொண்டான நட்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். குறிப்பாக தொழில் வளர்ச்சியிலே அவருடைய பங்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும் ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. மொத்தத்தில் உங்கள் விதி மாறுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். தனுர் ராசி என்பர்களே, தெய்வீக திருப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாக, சமுதாயத்திலே உங்களுடைய பெயர் புகழ் நிலைக்கக்கூடிய நாளாக, இறை வணக்கத்தோடு இறை பிரார்த்தனையோடு சில காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு துணையாயிருப்பதோடு நீங்கள் நினைத்த காரியத்தை செயல்படுத்துவதற்கு பிரார்த்தனையே பலம் என்று நம்பி அதையே நீங்கள் செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். மனைவி வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமான பலனும் மாணவர்களுக்கு சிறப்புடைய பலனுமாக இந்த நாள் காணப்படுகிறது. மொத்தத்தில் இந்த நாள் தெய்வ வணக்கத்தினாலே வாழ்க்கையில் வெற்றி கொள்ளும் நாள். மகர ராசி அன்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் 8ஆம் இடத்திலே அமைந்து கொள்வதனாலே உங்கள் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எதிலும் எச்சரிக்கை தேவை என்று சொல்லலாம். ஏனென்றால் சந்திராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்து சந்திரனுடைய சஞ்சாரம் இப்படி ஒரு மனநிலையை உங்களுக்கு தருகிறது. குறிப்பாக அவர் கேதுனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய உணவிலே சற்று கவனம் தேவை. ஃபுட் பாய்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளி இடங்களுக்கு செல்லும்போது உணவு அருந்துவதிலே சற்று கவனமாக இருங்கள். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் மற்றும் புதிய உறவுகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். தியானத்தையோ மௌனத்தையோ கடைபிடிப்பது மிக்க நலன். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வருமானங்கள் உங்களுக்கு ஏற்றபடி வருவது சற்று கடினமாக இருக்கும். ஆகையால் நிதி இருப்பு குறையலாம், கையிருப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. ஆசிரியர் சொற்பொழி கேட்டு நடக்க வேண்டியது மிக அவசியம். கும்பராசி என்பர்களே, மனையினுடைய ஆரோக்கியத்திலோ அல்லது கணவனுடைய ஆரோக்கியத்திலோ கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் காணப்படுகின்றன. வருமானம் ஒரு பக்கம் திருப்திகரமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தின் பொருட்டு மனைவிக்கோ கணவனுக்கோ செலவுகள் ஏற்படலாம், அல்லது குடும்ப உறவுகளிலே சில ஆரோக்கியத்தின் பொருட்டு செலவுகளும் ஏற்படலாம். குடும்பஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பது உங்களுடைய குடும்ப குழப்பத்தை சற்று அதிகப்படுத்தி காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினாலே ஏதும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் நிதானத்தோடு இருப்பதும் பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. இதனாலரையும் பொறுமையோடு காத்திருந்த சில விஷயங்களிலே நீங்கள் திடீரென முடிவெடுத்து அதை உடனே செயல்படுத்தி பார்க்க முனைவீர்கள். அதை சற்று தாமதப்படுத்துவது மிக நல்லது.
பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகுவதற்கு ஆண்டவனை வழிபட வேண்டியது அவசியம். எங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ வழிபாடு செய்து உங்கள் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, ராசியில் இருக்கின்ற கேதுனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்கள் மனக்குழப்பங்களை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகத்தான் காணப்படுகிறது. எதை முதலிலே செய்வது, எதை பின்னே செய்வது என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். வருமானம் நமக்கு தேவைக்கேற்றளவு இன்று வருமோ வராது என்கின்ற பயமும் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வழக்குகள் மீதான பயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் வெல்வதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சூறை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்கள். கேதுவினுடைய ஆதிக்கம் குறைந்து கேது உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு பெற்றுத்தரும். குறிப்பாக நிதித்துறையிலே உள்ளவர்கள், வழக்குத்துறையிலே உள்ளவர்கள், அதாவது கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்குத்துறையிலே உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நாள் சற்று பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருப்பதனாலே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். கைப்பொருள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினாலே சற்று கவனமாக இருங்கள். பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்வதோடு வாக்குவாதத்தை தவிர்த்து விட வேண்டியது அவசியம். இல்லையென்றால் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்புண்டாகும். மாணவர்களுக்கு நிச்சயமாக படிப்பிலே கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த நாள் எச்சரிக்கையும் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது.